இந்த மாநாட்டுக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களை கூப்பிட்டாங்க. வன்னியர் மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஒரு பிரிவினை அரசியலை உண்டாக்குனதே ராமதாஸ் அவர்கள் தான். இந்த மாநாடு எதுக்காக, மக்களுக்காக நடத்துனீங்களா இல்லை அப்பா புள்ள உங்க அரசியலுக்காக நடத்துனீங்களா? அப்படி உங்களுக்குள்ளேயே முரண்பாடு இருக்கு. அப்படி இருக்குள்ள நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த மக்களுக்கு எந்த நல்லதை நீங்கள் சொல்லி புரிய வச்சுருப்பீங்க. இலவச இடஒதுக்கீடு கொடுத்தாரு, அதையுமே நீங்கள் கொச்சப்படுத்தி தான் பேசுகிறீங்க. 1 இல்லை 2 இல்லை 12 மாநாடு கிட்டத்தட்ட எங்கள் அப்பா நடத்தினார். இவரை மாதிரி நீங்கள் வீட்டிலே இருந்து உட்காந்துக்கிட்டே நீங்கள் அரசியல் பண்ணால் ஒன்றும் பண்ணிட முடியாது. கூச்சமா இல்லையா இது? மற்றவங்களை பார்த்து கேட்கறதுக்கு நம்ம முதுகில் இருக்க அழுக்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அந்த மக்களுக்கு செஞ்சார் அப்படின்றத ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் 2 பேருமே சொல்லியிருக்கணும். ஆனால் 2 பேருமே அந்த இடத்துல பெருசாக அப்பாவை பற்றி பேசலை. அந்த கூட்டமே வந்தது எங்கள் அப்பாவுக்காக வந்த கூட்டம் தான். இதுக்கு இப்போ 2013 இந்த சித்திரை மாநாடு நடந்துச்சு. அப்போ நடந்த மாநாடு இத்தனை ஆண்டு கழிச்சு இப்போ தான் நடந்திருக்கு. எதுக்காக நடந்திருக்கு? 2018 எங்கள் அப்பா இறந்தாங்க. உங்களால் நடத்த முடிஞ்சிருந்தா நீங்கள் அப்போவே மாநாட்டை நடத்திருக்கலாம்ல. நீங்கள் என்ன பண்ணீங்க? அதை விட்டுட்டு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு இப்போ தான் நடத்துறீங்க. எதுக்காக? இன்னும் 6 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷனுக்காக உங்களோட கூட்டணிக்காக நீங்கள் அலைன்ஸ் போகிறதுக்காக மக்களோட கூட்டத்தை காமிச்சு நீங்கள் அதில் சுயலாபம் அனுபவிக்குவீங்க. இதனால மக்கள், அந்த வன்னியர் சமுதாய மக்கள் அத்தனை பேர் வந்தாங்களே, அவங்களுக்கு என்ன நீங்கள் நல்லது செஞ்சுருக்கீங்க? இது எங்கள் அப்பா இருந்திருந்தா இந்த வன்னியர் சமுதாய மக்கள் எப்படி வந்தாங்க, எவ்வளோ தியாகம் செஞ்சாங்க அப்படின்ற வரலாறு மொத்தமாக எடுத்து எங்கள் அப்பா சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஏவியாக போட்டு காமிச்சிங்க. எல்லாமே படம் ஃபுல்லாகவே படமாக போட்டு தான் காமிச்சிங்க. இந்த இடத்துல நீங்கள் எந்த தலைவருக்கு யாருமே நீங்கள் பேச விடல. ஸோ மிஞ்சி போனால் ஒரு 2 நிமிஷம் தான், 2 நிமிஷம் 1 நிமிஷம் தான் பேச விட்றீங்க. அதுக்கு மேலே யாரையுமே நீங்கள் பேசவே விடலை. அந்த இடத்துல ரொம்ப அதிகபட்சம் பேசினது சௌமியா அம்மா அவர்கள் பேசினாங்க. அப்புறம் ஐயா ராமதாஸ் இவங்க 2 பேர், அப்பா பையன் இவங்க 3 பேர் தான் பேசினது. மொத்தமாக பேசினதே பார்த்தா அவங்க 3 பேர் தான் பேசினாங்க. அதே போல் இந்த கூட்டம் நீங்கள் யாருக்காக காட்டுனீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாநாடு எதுக்காக, மக்களுக்காக நடத்துனீங்களா இல்லை அப்பா புள்ள உங்கள் அரசியலுக்காக நடத்துனீங்களா அப்படின்றது நிஜமாக எனக்கு தெரியல. ஏன்னா மேடையிலே உட்காந்து ஐயா நான் பேசுகிறாரு, கடலில் தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு அவர் பேசுகிறாரு. ஒரு பக்கம் காக்கா பிடிக்காதீங்கன்னு பேசுகிறாரு. அப்போ இதுக்கு முன்னாடி நான் அந்த காலத்துலலாம் நான் கட்சி ஆரம்பிக்கக்குள்ளே நான் காசே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் சைக்கிளில் நான் சம்பாரித்தேன். இப்போ எல்லாம் ஆடி கார்டு பென்ஸ் கார் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறேன். யாரை குத்தி காட்டி நீங்கள் பேசுகிறீங்க? நீங்கள் 2 பேரும் அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு தானே பேசுகிறீங்க. உங்களுக்குள்ளேயே சரியான கருத்து இல்லை, உங்களுக்குள்ளேயே முரண்பாடு இருக்குது. அப்படி இருக்குள்ளே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த மக்களுக்கு எந்த நல்லதை நீங்கள் சொல்லி புரிய வச்சுருப்பீங்க? அவங்களுக்கு என்ன நல்லது செஞ்சுருப்பீங்க? நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி இது 27 10.5க்காக நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொல்லி இதையே தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு இடத்துலையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பேசுகிறீங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டை பேசுகிறீங்க, எல்லாரையும் பேசுகிறீங்க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் சின்னையா சொல்கிறாரு, ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவர் தான் கொடுக்கணும், அவரால் கொடுக்க முடியல, அவர் ஏன் கொடுக்கல, அவரை கேட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஐயா என்ன சொல்கிறாரு? தம்பி ஸ்டாலின் அவர்கள் தான் இதை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். உங்கள் 2 பேருக்கிட்டையுமே சரியான பேச்சு, 2 பேரும் மாற்றி பேசுகிறீங்க. நீங்கள் 10.5க்கு இவ்வளோ பேசுகிறீங்க. ஒன்றுமே இல்லை. 27 தியாகிகள் செத்தாங்கல்ல, அவங்களால வந்த கட்சி தான் இது, அவங்களால வந்த கூட்டம் தான் இது, எங்கள் அப்பாக்காக வந்த கூட்டம் தான் இது. அவங்கள அங்கீகாரப்படுத்தி எந்த இடத்துலையுமே நீங்கள் பேசலை. நீங்கள் அவ்வளோ நல்லது பண்ணுறவங்களா இருந்தால் 27 தியாகிகளோட குடும்பத்தை கூப்பிட்டு நீங்கள் அங்கே முன்னாடி உட்கார வச்சுருந்துருக்கணும். உங்கள் மருமக உட்காந்துருக்காங்க, உங்கள் ஃபேமிலி மொத்தமும் முன்னாடி உட்காந்துருக்கு. அந்த தியாகிகளோட குடும்பத்தை நீங்கள் கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சுருக்காங்க. கூப்பிட்டு மரியாதை செலுத்திருக்கலாம்ல. அவங்கள அந்த 27 தியாகிகளை மட்டும்தான் தெரியுமே தவிர அந்த குடும்பத்தில் இருக்கவங்க யாருமே பெருசாக இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது. அவங்கள கூப்பிட்டு காமிச்சு இவங்க தான், இந்த தியாகிகளோட குடும்பம் தான் கஷ்டப்படுது, இவங்களுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் பேசணும்னு அவங்கள கூப்பிட்டு நீங்கள் காமிச்சிருக்கணும். நீங்கள் அதை பண்ணலை. ஆனால் எங்கள் அப்பா இருந்தால் அதை பண்ணியிருந்திருப்பார். எங்கள் அப்பா இருக்கிற வரையிலையும் அவருக்கு அந்த குடும்பத்துக்கு வேணுங்கிறதுலாம் அப்பப்போ செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? ஐயா கலைஞர் அவர்கள் கொடுத்த 3 லட்சம் காசையுமே வேறு இரட்டிப்பாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு திரும்ப கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அதுலேயும் நீங்கள் உங்கள் காசு சம்பாதிக்கணும்னு நினச்சிங்க. ஐயா கலைஞர் அவர்கள் 10.5 கொடுத்தாரு. நம்மளுக்கு இது இலவச இடஒதுக்கீடு கொடுத்தாரு. அதையுமே நீங்கள் கொச்சப்படுத்தி தான் பேசுகிறீங்க. அதை விட்டுட்டு ஜெயலலிதா அம்மாவை, ஏடிஎம்கே ஆச்சு, எல்லாரையும் தூக்கி வச்சு பேசுகிறீங்க. அந்த தியாகிகளை சுட்டு கொன்னது ஏடிஎம்கே ஆச்சு. எம்ஜிஆர் அவர்கள் இதுக்குள்ளே சுட்டு கொன்னாங்க. அவங்கள தூக்கி வச்சு பேசுகிறீங்க, இவங்கள நீங்கள் மட்டப்படுத்தி பேசுகிறீங்க. இவங்களுக்கு செஞ்சோன்னு தான் சொல்கிறோம். இப்போ அந்த விழுப்புரத்தில் மணிமண்டபம் திறந்துருக்காங்க 27 குடும்பத்துக்கு. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க? அந்த குடும்பத்தில் கூப்பிட்டு வச்சு தான் திறந்துருக்காங்க. இந்த மாநாட்டுக்கு நீங்கள் அவங்களை கூப்பிட்டுருக்க வேண்டியது தானே?
ஏன் கூப்பிடல? எங்க மாவீரன் காடு வெட்டியார் அவர்கள் நடந்த 2000 2013 வரைக்கும் நடத்தின அத்தனை மாநாட்டிலுமே இளைஞரணி தலைவர்னு ஒருத்தர் பேசுவார். அன்புமணி தான் அதை பேசிட்டு இருந்தார். 2004 அன்புமணி அவர்கள் தான் பேசினார். அந்த இடத்த அவர் விட்டு கொடுக்கல. நேற்று நடந்த மாநாட்டில் எங்க இளைஞரணி தலைவர் எங்க? ஒரு கட்சியோட இளைஞரணி தலைவரே இல்லாமல் மாநாடு நடத்துறீங்க. 2 நாள் முன்னாடி மாநாடுக்கு 2 நாள் முன்னாடி பூத்தாழ் முறை அண்ணன் சொல்றாரு, நான் இல்லாமல் எப்படி மாநாடு நடத்துவாங்க, எனக்கு சரியான முறையில் வந்து எனக்கு அழைப்பே கொடுக்கல அப்படின்றாரு. எதுவுமே சரியா பண்ணாம நீங்க உங்க குடும்பம், உங்க ஸ்டேஜ்ல பார்த்தா உங்க பொண்ணுங்க 3 பொண்ணுங்க நிக்கிறாங்க, நீங்க நிக்கிறீங்க, உங்க குடும்பம் முன்வரிசையில் உட்காந்துருக்காங்க. இந்த கட்சிக்காக தியாகம் பண்ணவங்க அப்ப யாரு? இந்த குடும்பம், உங்க பொண்ணு, பேத்தி, பேரன் இவங்களாம் தான் தியாகம் பண்ணாங்களா? இந்த கட்சிக்காக உழைச்சவங்க எல்லாருக்கும் படத்தை மட்டும் போட்டு காட்சி விட்டுருவீங்க. பதவின்னு வந்தா தலைவர் பதவி நீங்க எடுத்துப்பீங்க, எம்பி சீட் வந்தா எம்பி சீட் நீங்க எடுத்துப்பீங்க, உங்க மனைவிக்கு எம்பி சீட் கொடுப்பீங்க. இதே மாதிரி இது குடும்ப கட்சினா குடும்ப கட்சின்னு மாத்திட்டு போயிடுங்க. எதுக்கு இந்த மக்களை ஏமாத்துறீங்க? சௌமியா அவர்கள் ஆயிரங்காலத்தாலோட வாட்டர் ட்ரீட்மெண்ட் இது பிளான்ட் சொல்லி அதுல வந்து அவங்க பேரை வைக்க சொல்றாங்க. நீங்க ஏன் அதுல போய் அவங்க பேர் வைக்கணும்? உங்க கையிலேயே இருக்கு வன்னியர் அறக்கட்டளை, உங்க சொந்த அறக்கட்டளை. அதுல போய் நீங்க ராமதாஸ் அறக்கட்டளை மாத்தி வச்சிருக்கீங்களே, எப்படி அதை மாத்தி வச்சிருக்கீங்க? அப்பா இருக்கிறவர்களையும் ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் ஒரு பிடி மண்ணும் செங்கலும் வாங்கி அவங்க கட்டினது, மக்கள் கட்டின காலேஜ் அது. அதில் எப்படி நீங்கள் ராமதாஸ் அறக்கட்டளையும் போட்டிருக்கீங்க? அது 10,000க்கு 3 லட்சம் டொனேஷன் கேட்குறீங்க. உங்ககிட்ட 3 லட்சம் கொடுத்து நாங்கள் டொனேஷன் வாங்கி படிக்கிறது, நாங்கள் ப்ரைவேட் காலேஜ்லேயே படிச்சுட்டு போயிடுவோம்ல. நீங்கள் சொல்கிறீங்க 10.5க்கு நான் சிஎம் ஆனால் சர்வே எடுப்பேன், அது எடுப்பேன்னு அவ்வளோ சொல்கிறீங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணவே தேவையில்லை. இந்த விஷயத்துக்கு நீங்கள் என்ன 5 வருஷம் ஆயிடுச்சு அவர் இருந்து, 6 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. என்ன பண்ணிட்டீங்க? அறக்கட்டளை பேர் மாற்றி 3 லட்சம் டொனேஷன் வாங்கிட்டு தான் இருக்கிறீங்க. எந்த ஒரு வன்னியரோட மக்கள் யாருக்குமே வந்து இலவச கல்வி அறக்கட்டளை கிடைக்கிறதே இல்லை. ஆனால் மேடையாக பேசிகிட்டு இருக்கீங்க, இலவசமாக நாங்கள் கல்வி கொடுக்கணும்னு பேசுகிறோம், கல்வி 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 கல்வின்னு தான் நேற்று ஃபுல்லாக நீங்கள் பேசுனீங்க. ஆனால் உங்கள் காலேஜில் நீங்கள் கல்வி அறக்கட்டளை கொடுக்கலாம்ல? நீங்கள் கல்வி அறக்கட்டளை இருக்குது சொந்தமாக, அதில் ஏன் நீங்கள் அப்படி மாற்றினீங்க? நேற்று ஒரே ஒரு மாநாடு தான் நடத்தினார். ஒரு மாநாடு நடந்ததுக்கே அவர் வந்து நாக்கு தள்ளிடுச்சு போல அவருக்கு. இங்கேருந்து நடக்கிறாரு, சுற்றி 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 ஓடுறாரு. இத்தனை வருஷமாக 1 இல்லை 2 இல்லை 12 மாநாடு கிட்டத்தட்ட எங்கள் அப்பா நடத்தினார். இவரை மாதிரி நடத்தல. எங்கள் அப்பா மாநாடு நடத்தினா மிக பிரம்மாண்டமாக போட்டு செட்டு முதல்கொண்டு மிக பிரம்மாண்டமாக போட்டு அத்தனை கோடி மக்களை வர வைப்பாங்க. வர வச்சு அவர் அலைஞ்சார். நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நீங்கள் நல்லா காசு சம்பாரிச்சிங்க. இப்போ நீங்கள் ஓடி நீங்கள் வந்து பையன் வந்து அப்பா கிட்ட காமிக்கிறாரு கூட்டத்தை, அவ்வளோதான். இது மக்களுக்கான இது கூட்டமே கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் அப்பா கிட்ட எனக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் காமிக்கிறீங்க. அவர் என்ன பண்ணுறாரு? ஒன்றுமே இல்லை. அவர் வந்து ராமதாஸ் ஐயா என்ன சொல்கிறாரு? 4-5 ஃபோன் வச்சுட்டு நீங்கள் பேசுகிறீங்க, காக்கா பிடிக்காதீங்க அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. யாரை பேசுகிறாரு? அன்புமணி ஐயாவை தானே பேசுகிறாரு. நீங்கள் பண்ணுற தப்பை அவர் எடுத்து சொல்கிறாரு. நீங்கள் வந்து வீட்டிலே இருந்து உட்காந்துக்கிட்டே நீங்கள் அரசியல் பண்ணால் ஒன்றும் பண்ணிட முடியாது, ரோடாக அலையணும், ஊராக போகணும் அப்படின்னு அவர் எடுத்து சொல்கிறாரு. அவர் ஆனால் சொந்த முகுந்தன் உங்கள் சொந்த தங்கச்சி பையன் தான், அந்த பையன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ஐயாவே பேசுகிறாரு, இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாரு. நீங்கள் நாட்டில் இருக்க நம்ம வன்னியர் சமுதாய மக்கள் வளரணும்னு நீங்கள் எப்படி நினைப்பீங்க? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. என்ன கேட்குறேன், அன்புமணி அவர்கள் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி நேற்று கேட்டார். நாங்கள் ஒரு வாய்ப்பு தரோம் அன்புமணி அவர்களுக்கு. வன்னியர் கல்வி அறக்கட்டளை 87 போராட்டத்துக்கு அப்புறம் 2000க்கு அப்புறம் ஆரம்பித்த வன்னியர் கல்வி அறக்கட்டளை ஒரு வன்னியர் மக்களும் கடைக்கோடி வன்னியர் மக்களும் அதில் வந்து அவங்களோட பங்கீடு இருக்குது. அந்த கல்வி அறக்கட்டளை இன்னைக்கு வந்து ராமதாஸ் அவர்கள் கையில் தான் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 20,000 கோடி சொத்து இருக்குது. ஒரு 300 மாணவர்கள்லேருந்து 400 மாணவர்கள் படிப்பாங்க. அவங்களுக்கு ஏன் இலவச கல்வி கொடுக்க முடியல? ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு அந்த வன்னியர் கல்வி அறக்கட்டளையில் இலவச கல்வின்னு கொடுக்கலாம்ல. மாவீரன் காடு வெட்டியார் அவர்கள் இருந்த வரைக்கும் அது இலவச கல்வி அறக்கட்டளையாக தான் இருந்தது. அவர் மறைவுக்கு அப்புறம் அது பேர் மாற்றப்பட்டுச்சு, ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை பேர் மாற்றப்பட்டாங்க. நேற்று சௌமியா அவர்கள் வந்து அதை கேட்குறாங்க, ஆயிரங்காணி ஆளவந்தாரோட இடத்துல வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்குது, அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஆயிரங்காணி ஆளவந்தாரோட பேரை வைக்கலாமே. சொந்த கல்வி அறக்கட்டளையில் இந்த மக்களோட கல்வி அறக்கட்டளையில் பேரை நீங்கள் திருடி மாற்றிக்கிட்டீங்க. இது எப்படி உங்களுக்கு வந்து கூச்சமாக இல்லையா? இது மற்றவங்களை பார்த்து கேட்கறதுக்கு நம்ம முதுகில் இருக்க அழுக்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். நான் என்ன சொல்கிறேன், 10.5 ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு இதை பற்றி மட்டுமே தான் நேற்று பேசினாங்க. இடஒதுக்கீடு கண்டிப்பாக தேவை. இடஒதுக்கீடு கொடுக்குறேன், ரிசர்வேஷன் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறேன்னு சொல்லி ஆளுங்கட்சி சொல்லியிருக்கு, மத்திய அரசு சொல்லியிருக்கு. அதுக்கு என்ன அழுத்தம் கொடுக்கணுமோ அதை சொல்லணும். அதையும் விட்டுட்டாங்க. கலைஞர் அவர்கள் வந்து ஏமாத்திட்டாங்க, ஜெயலலிதா அம்மையார் வந்து சரியான முறையில் வந்து ரிசர்வேஷனை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. கலைஞர் அவர்கள் தான் 3 லட்சம் வந்து இழப்பீடு தொகை கொடுத்தாங்க. இன்னைய வரைக்கும் கலைஞர் அவர்கள் தான் பென்ஷன் கொடுக்குறாரு. அந்த 25 தியாகிகள் குடும்பத்துக்கு பென்ஷன் கொடுக்கறது கலைஞர் அவர்கள் தான். கலைஞர் அவர்கள் கொடுத்த பென்ஷன் தான் இன்னைய வரைக்கும் இருக்கு. அதை வந்து எங்கேயுமே நீங்கள் சொல்லவே இல்லையே. இன்னைக்கு செஞ்சாங்கன்னு சொல்றது நாங்கள் செஞ்சோம் சொல்றோம். 10.5 எடப்பாடி அவர்கள் கொடுத்தாரு, அது சரியான முறையில் கொடுத்துருந்தா நாங்களும் பயன்பட்டுருப்போம். இன்னைக்கு 5 வருஷம் எவ்வளோ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்துருச்சு, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்துருச்சு, எல்லாத்துலையும் என் மக்கள் உள்ளே போயிருப்பான். நீட் தேர்வு வந்துச்சு, எல்லாத்துலையும் என்னோட மாணவர்கள் வந்து இன்னைக்கு டாக்டர் ஆகிருப்பான். யாருனாலுமே எதுவுமே உள்ளே போக முடியலையே. ரிசர்வேஷன் அப்படியே தடைப்பட்டு கிடைக்க. இது உங்கள் 2 பேரோட சூழ்ச்சினால இதை மறைக்கிறதுக்கு நீங்கள் மற்றவங்க மேலே வந்து பழி போட்டுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இந்த மாநாடுக்கு வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களை வந்து கூப்பிட்டாங்க.
அது கூப்பிட்டுட்டு அவர் என்ன சொல்றாரு, ரோட்ல போறோம் யாரோ வந்து என்ன கூப்பிட்டா நான் எங்க போறது அப்படின்ட்டாங்க. நாங்க ஒரு மீட்டிங் மாதிரி நடத்தி திருமாவளவன் வாங்க, நாங்க வந்து ஏன்னா இந்த சமுதாயமும் வன்னியர் மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் வந்து ஒரு பிரிவினை அரசியலை உண்டாக்குனதே ராமதாஸ் அவர்கள் தான். அது வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் இப்போ அவரை சந்திச்சு நாங்கள் ஒரு மாநாடுக்கோ இல்லை மீட்டிங்கோ கூப்பிட்றோன்னா உடனே வந்து இவங்க எல்லாம் காக்கை வன்னியர்கள், இவங்க எல்லாம் வந்து வன்னியர் இன துரோகிகள் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இந்த பிரிவினை அரசியலை இன்னும் ராமதாஸ் அவர்கள் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதே செஞ்சுக்கிட்டு இருப்பார்? ஏன் இந்த மக்கள் என்ன ஏமாத்துறாரு? அவர் வச்சிருக்க கல்வி அறக்கட்டளையில் எதுக்காக ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்து கவர்மெண்ட்டுக்கே வந்து பட்ஜெட் கொடுக்குறாரு, நிழல் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணுறாரு ராமதாஸ் அவர்கள். இதே மாதிரி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்து இதில் இத்தனை மாணவர்களுக்கு வந்து நாங்கள் இலவசமாக கல்வி கொடுக்குறோன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்துக்கு மட்டுமே இருக்க பதவியை கொடுக்குறீங்க, இருக்க அதிகாரத்தை கொடுக்குறீங்க, இருக்க சீட்டு எம்பி சீட்லேருந்து எம்எல்ஏ சீட்டு எல்லாமே உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் கொடுக்குறீங்க. இந்த 25 தியாகிகளில் இருக்க குடும்பத்தில் யாருக்கா ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு சீட்டை கொடுக்கலாம்.